உயர்நீதிமன்றம் இப்போ நாய்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்காக நிறையா பார்த்தீங்கன்னா போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வரீங்க. நல்ல விஷயந்தான். 5 ஜீவனுக்கே இவ்வளோ தூரம் இறங்கி போராடுறீங்க. 6 ஜீவனுக்குன்னா இன்னும் கீழ்மட்டத்துக்கு இறங்கி போராடுவீங்க. சூப்பரான விஷயந்தான். சரி, ஓகே, விடுங்க. அப்புறம் இதில் நீயா நானா அப்படிங்கிறதுல அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு விவாதம் போச்சு. அதில் என்ன சொல்யூஷன் வந்திருந்தாலும் ஓகே, அதையும் விடுங்க. அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அதை நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லைங்க. என்னுடைய நாலேஜில் நான் என்னென்ன மைண்ட் செட்டில் என்னென்ன எனக்கு தோணுதோ அதை நான் சொல்கிறேங்க. நானுமே நாய்க்கு எதிராகலாம் பேசலைங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்குது பாருங்கள், க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு பாருங்கள். அது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி தான். ஸோ இதை ஸ்ட்ரீட் நாய்கள்லாம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் அனுபவிச்சுருக்கேங்க. அதனால் நான் அதை சொல்கிறேன், ஓகேவா? நான் 2 வீலரில் போகையில் நிறையா டைம் என்னை 2-3 டைம் நாய் துரத்தி இருக்குங்க. எப்போவுமே விழுகலை, ஒரு கடவுள் புண்ணியத்தில் விழுகாத போயிட்டேன் 2-3 டைமு. அந்த நாய் துரத்துச்சுன்னா அந்த நாயை பார்த்துக்கிட்டு தான் நம்ம 2 வீலர்வே ஓட்டுவோமா வழிய நம்ம 2 வீலர் பார்த்துட்டு ஓட்ட மாட்டோம். ஐயோ பிடிச்சிருமோ அந்த பயமெல்லாம் அனுபவிச்சிங்களுக்கு தான் அது தெரியுங்க. நீங்களாம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் காரில் போகிறவங்க, ப்ளஸ் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இறங்கி வீட்டுக்குள்ளேயே ஏறுறவங்க, அதெல்லாம் தெரியாது. ஸோ இதில் நான் விழுகலை. ஆனால் எங்கள் வீட்டில் மாமா பார்த்திங்கன்னா 2 டைம் விழுந்திருக்காங்க. கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. உயிரே போனவங்களும் இருக்காங்க. நாய் கடிச்சு உயிர் போனவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்கூட பார்த்துருக்கேன். நான் கிராமத்து பொண்ணு தானுங்க. கிராமத்தில் தான் வளர்ந்தேன். இது நாங்கள் கிராமத்தில் என்னென்ன அனுபவிச்சோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு நாய் ஒரு பிளேஸில் யூரின் போச்சு இல்லை மோசன் போச்சுன்னா அதே பிளேஸில் தான் ரெகுலராக போகுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை அப்படி தான் பண்ணும். இது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, நாங்கள் தோட்ட சைடில் பெரிய வாசல் இருக்கும். அங்கே ஒரு இடத்துல மோசன் போச்சுன்னா டெய்லி அதே இடத்துல தான் போகுங்க. நாங்கள் தான் வலிச்சு போடுவோம். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்கள்? போகையில் கீழே விழுந்திருக்கீங்களா வண்டியில் நாய் துரத்திட்டு போய்? இல்லை, அதுவும் இல்லை. சரி, ஓகே, விடுங்க. அதுவும் அனுபவிக்கலை. நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. விடிய காலம் தான் நல்லா தூக்கம் வரும். 1 மணி 2 மணிக்கு மேலே தான் நல்லா தூக்கம் வரும். அந்த டைமில் ஒரு 10 ஸ்ட்ரீட் நாய்கள் சேர்ந்துட்டு நல்லா வாழ்னு சத்தம் போடுங்க. இது நேற்று எங்கள் வீட்டில் நடந்தது. இதுவரையில் இதை பற்றி நான் வீடியோவே போடல. நேற்று இது நடந்துச்சு. வீக்லி 2 டைம்ஸ் இது நடக்குங்க. சத்தம் ஓவர் சவுண்டு, தூங்கவே முடியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாது. அந்த டயர்டு தான் இருக்கும். இது வீட்டுக்குள்ளே எல்லாமே லாக் பண்ணிக்கிட்டு ஏசி போட்டுவிட்டு தூங்குறவங்களுக்கு இது தெரியாது. மிடில் இருக்கிறாங்கல்ல, வேறு வழி இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறோம்ல, அவங்களுக்கு தான் இதனுடைய வழியெல்லாம் என்னங்கிறதே தெரியுமுங்க. இதிலிருந்து நான் நாய்க்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிறது நினச்சிக்காதீங்க. நாங்கள் கிராமத்தில் நீங்கள் நாய் மட்டும்தான் வளர்த்திருப்பீங்க. நாங்கள் நாய், பூனை, எலி, ஆடு, மாடு எல்லாம் வளர்த்திருக்கோம். பாம்புலேருந்து வளர்த்திருக்கு. நீங்கள் பாம்பு வளர்த்திருக்கீங்களா? பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா? சான்ஸ் கிடையாதுல்ல. தோட்ட சைடு பாருங்கள், அதெல்லாம் வரும். அதை அடிப்போம். ஏன் நாயை அடிக்கக்கூடாதுங்கிறீங்க, பாம்பையே அடிக்கலாங்கிறீங்க? பாம்பையே அடிக்கக்கூடாதுன்னு போராடுங்க. ஏன் அது கொத்திருமா? அப்படி தானே சொல்கிறீங்க? சரி, ஓகே. நான் பாம்பு உழவனுடைய நண்பன்னு சொல்லுவோம், தெரியுமா? ஏன்னா எலியை பிடிக்கக்கூடியது. எலி விவசாயத்தை பாழாக்கிடும். அதை பிடிக்கக்கூடியது பாம்பு. பாம்பையே அடிக்கிறோம். ஏன் நாயை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கீங்க? நாயை கொல்லணும்னு நானும் சொல்லலை. நாய் ஃபஸ்ட்டு மனிதனுக்கு வேட்டையாடுவதற்கு மனிதன் தன் கூட வச்சுருந்த ஒரே 5 ஜீவன் அப்படின்னா நாய் தான். நாய் நன்றி உள்ளது. மனிதனுக்கு கூட இப்போ நன்றியெல்லாம் இல்லைங்க. நாய்க்கு நன்றி இருக்குது. ஆனால் என்ன பகுத்தறியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதுக்கு இல்லை. எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மனிதனை கம்பேர் பண்ணில நாய் எவ்வளவோ பரவாயில்ல தான். பகுத்தறியும் திறன் பார்த்தீங்கன்னா மனிதனை விட அது பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு வழி இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அடிப்படை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏதோ ஒன்று செய்யணும். கிராமத்து சைடெலாம் நாயெல்லாம் ஆசாசியாக வளர்த்துவோம். அது கடைசியில் என்ன பண்ணும்? அதுக்கு எங்கள் ஊர் சைடு வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். வெறி பிடிச்சிருச்சுன்னா ஆடு மாடையே கடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் கழுத்தில் கட்டையெல்லாம் கட்டி விட்டு வெயிட்டெல்லாம் கட்டி விட்டு பார்ப்போம் ஓடாது இருக்குமுன்னு. அதையும் மீறி அது ஏதோ ஒன்று குறும்பு செய்யும். யாராவது போய் கடிக்கும், ஆடு மாடுகளை கடிக்கும். வேறு வழியே இல்லாமல் நாங்களே அதை கருணைக்குலை அப்படிங்கிற பேரில் செஞ்சுருவோம். வேறு வழி கிடையாது. அதை கொன்னும் போட்டு எங்கள் மரத்துக்கடியிலேயே தென்னம்பிள்ளையோ இல்லை வாழைக்கனோ ஏதோ மரத்துக்கடியிலேயே அதை பிதைச்சிருவோம். அது ஃபீலிங் இருக்குங்க. அதுக்காக ஐயோ நான்லாம் கொல்ல மாட்டேன், யாரை கடிச்சா என்ன, ஆட்டை கடிச்சா என்ன, மாட்டை கடிச்சா என்ன, மனுஷனை கடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட முடியாது. ஏன்னா அதை விட நாம் முக்கியம்.
அதுவும் உயிரினம் தான், நாமளும் உயிரினம் தான். ஆனால் அதுக்கு இருக்கிற இம்பார்ட்டனை விட நம்மளுக்கு ஒரு மடங்கு வந்து இம்பார்ட்டன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தயவு செஞ்சு நாய்க்காக போராடுற, பூனைக்காக போராடுற அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு எது யூஸும் கிடையாதுங்க. இப்போ மக்களுக்காக போராடுங்க. மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, ஆணவ கொலைகள் நடக்குதா, அதுக்காக போராடுங்க. நல்ல விஷயங்க. யாருமே உங்களை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு மனசாட்சியோடு நடந்துக்குங்க. ஹை லெவலில் இருக்கிறீங்க, உங்கள் லெவல்லையே திங்க் பண்ணாதீங்க. மிடில் கிளாஸில் இறங்கி மிடில் கிளாஸோடைய நிலைமை என்ன, அவங்க என்னென்ன வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? யாருமே நாய்க்கு எதிராகலாம் யாருமே பேசலை. அதாவது அதனால் என்ன பாதிப்படைகிறோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆதங்கமாக இருக்குது. நீங்கள் அதுவும் வேண்டாம், எனக்கு என்ன, நான் ஜாலியாக இருக்கேன், நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே பேசுகிற மாதிரி இருக்குதுங்க எங்களுக்கெல்லாம். அதானே உண்மை. ஏன்னா எங்கள் வீட்லேருந்து ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? நான் நாய்க்கு எதிரானவள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்துலேயும் கிடையாது. நாங்கள் வீட்டில் இந்த நாய்க்குட்டியை குழந்தைக்கு ஈக்குவலாக தான் வளர்த்திட்ருக்கோம். இதுவே எங்களுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா நாங்கள் முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங் கூட வருதுங்க. நாங்கள் தான் முக்கியம். அதாவது இவ்வளோ பாசமாக வளர்த்துனதே வேண்டாம் அப்படின்னா மனிதர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதானுங்க அனலைஸ் பண்ணக்கூடியது. நாலேஜ் வேணுமில்ல.